Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம டேஸ்டியான ஒரு முட்டை ரெசிபி. இது வந்துட்டு ஒரு புதினா ஃப்ளேவர்ல ஒரு சூப்பரான முட்டை ஃப்ரை நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியா செஞ்சிடலாம். எப்போதும் செய்யறதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான எக் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் இந்த எண்ணெயில் இறங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் இதோட வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை வாசனை போய் ஒரு நல்ல வாசனை வருது இஞ்சி பூண்டோடது. இப்போ இது கூட நம்ம ஒரு தக்காளி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3 முட்டை சேர்த்த போகிறோம், அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா மேஷியாக குக் ஆகணும், அது வரைக்கும் அதை வதக்கி விட்டுருங்க. பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா தலை சேர்த்திக்கோங்க. இந்த புதினா வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த எக் ஃப்ரைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். இப்போ இது ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், நல்லா பச்சை வாசனை போக இது வந்துட்டு வேகட்டும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் இது இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இதில் ஒரு 3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சள் கரு உடச்சி விடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க, இப்படி வேகட்டும் லோ ஃப்ளேமில். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணலாம். இந்த மஞ்சள் கருவை உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு இது லைட்டாக வந்துட்டு இப்படி பரட்டி விடலாம். அந்த மசாலாவோட சேர்த்து ரொம்ப போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ண வேணாம். கொஞ்சம் அந்த முட்டை வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி பரட்டி விட்டு முட்டை வேக வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நம்ம. சரி, ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் லைட்டாக இப்படி உடச்சி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன். உங்களோட ஸ்பைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். ஸோ இன்னொரு பரட்டி விடலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. முட்டை வந்துட்டு வெந்திருக்கணும், ரொம்ப ஓவராகவும் குக் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக் ஃப்ரை இது. இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம். எப்போதும் செய்கிற எக் புர்ஜிக்கு பதிலாக இதை கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த சூப்பரான எக் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.